வாக்காளர் அடையாள அட்டையை ஈஸியாக டவுன்லோட் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் இறுதி வாக்காளர் பட்டியல் விவரங்கள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆன்லைன் மூலமாக எளிமையாக டவுன்லோட் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிற்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், வேட்புமனு தாக்கல், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கி உள்ளது. வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த காத்திருக்கின்றன. இதனால் தேர்தல் காலம் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். அந்த வகையில் வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை எளிதாக ஆன்லைனில் டவுன்லோடு செய்து கொள்ள முடியும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் தங்களுடைய செல்போன் எண்ணை பதிவு செய்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டை டவுன்லோடு செய்யும் முறை. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் www.voter.eci.government.in என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும். அதில் EPIC டவுன்லோட் என்பதை கிளிக் செய்யவும். அல்லது www.voters.eci.government.in/signup என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் அதில் உங்கள் செல்போன் எண்ணை உள்ளீடு செய்து சென்ட் OTP என்பதை கிளிக் செய்யவும். உங்களுடைய செல்போன் எண்ணிற்கு ஒரு OTP எண் வரும். அதனை பதிவு செய்யவும். பின்னர் உங்கள் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செய்து உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் செய்யவும். பின்னர் voters.eci.government.in/login என்பதை கிளிக் செய்து லாகின் செய்யவும். உங்களுடைய செல்போன் எண், பாஸ்வேர்டு கொடுத்து உள்நுழையவும். அதில் டவுன்லோட் EPIC என்பதை கிளிக் செய்து உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை கொடுத்து சப்மிட் செய்தால் உங்கள் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை பெறலாம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து மிக பயன்பெற்றுக் கொள்ளட்டும். அதே சமயம் ஓட்டு போட உங்க நிறுவனத்தில் லீவ் தரலையா, உடனே புகார் அளிக்கலாம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தேர்தல் நடைபெறும் நாளில் சம்பளத்துடன் விடுப்பு அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது குறித்து புகார் அளிக்க தொழிலாளர் துறை சார்பில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் அத்தியாவசிய சேவையில் உள்ள பணியாளர்கள் தங்களது தபால் வாக்கு சீட்டுகளை மின்னணு முறையில் அனுப்பும் ETPBMS நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வசதியாக அனைத்து தொழில் நிறுவனங்கள், கடைகள், வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள், கட்டுமான நிறுவனங்கள் ஆகியன தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் விடுமுறை வழங்க வேண்டும். ஒருவேளை விடுமுறை வழங்காவிட்டால் நிறுவனங்கள் மீது தொழிலாளர்கள் சட்டத்தின்படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, அனைத்து தொழிற்சாலைகள், கட்டுமான பணியிடங்கள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் தேர்தல் நாளன்று தங்கு தடையின்றி வாக்களிக்க ஏதுவாக 23/4/2026 அன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகும். அனைத்து தொழிற்சாலை உரிமையாளர்களும் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் தேர்தல் நாளன்று
தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி விடுமுறை அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். புகார் அளிக்கலாம். அதாவது தேர்தல் நாளன்று விடுமுறை அளிக்காத தொழிற்சாலைகள் அல்லது நிறுவனங்கள் குறித்து புகார் தெரிவிக்க விரும்புவோர் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை எண்களை தொடர்பு கொள்ளலாம். ஜனநாயக கடமையை நிறைவேற்ற தொழிலாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவது ஒவ்வொரு நிறுவனத்தின் கடமையாகும். இது குறித்து புகார் அளிக்க தொழிலாளர் துறை சார்பில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. கோவை பொறுத்தவரை விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர்கள் 042222411136 அல்லது 8220613777 அல்லது 9500897708 அல்லது 9843371977 ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம். சென்னை மண்டலத்திற்கு 1804257012 என்ற கட்டணமில்லா எண்ணிலும் அந்தந்த மாவட்ட தொழிலாளர் துறை கட்டுப்பாட்டு அறைகளிலும் புகார் அளிக்கலாம். ஆர்கே நகர், பெரம்பூர் தொகுதிகளுக்கு பொது பார்வையாளர் 8925815411 எண்ணில் புகார் அளிக்கலாம். கொளத்தூர், வில்லிவாக்கம் தொகுதிகளுக்கு 8928151413. திருவிகா நகர், இலும்பூர் தொகுதிகளுக்கு 8925815415. ராயபுரம் துறைமுகம் பகுதிகளுக்கு 8925815417. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு தொகுதிகளுக்கு 8928151419. அண்ணா நகர், விருக்கம்பாக்கம் தொகுதிகளுக்கு 8928151421. சைதாப்பேட்டை, திருப்பூர் பொறுத்தவரை தேர்தல் நாளில் விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் குறித்து புகார் செய்யலாம். உதவி எண் 9443021877. விருதுநகர் மற்றும் சிவகாசி தொலைபேசி எண்கள் 045622294067 045622294068. கட்டணமில்லா தொலைபேசி எண் 180042522166. மக்களே, இந்த சொல்லப்பட்டுள்ள அனைத்து தகவலையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரிய போத்தும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.